Hi all, welcome back to Nishi Princess channel. நான் உங்கள் நந்தினி. கோவக்காவே பிடிக்காதுன்னு ஓடுறவங்க இருக்கீங்களா? இந்த மாதிரி கோவக்காவை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கே பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவக்காய் வறுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம் எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமா வெந்தயம், 6 காஞ்ச மிளகா, துண்டு கொப்பரை தேங்காய், கொஞ்சமா வறுத்த வேர்க்கடலை எல்லாமே நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கிறேன். பாத்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு. இது தனியா எடுத்து வச்சுட்டு ஆற வச்சு ஃபைன் பவுடரா நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ எடுத்து வச்ச மசாலாஸ் எல்லாம் ஆறத்துக்குள்ள நானு கோவக்காவை வறுத்துக்க போறேன். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கடுகு, மீடியம் சைஸ் வெங்காயம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை நல்லாவே வதக்கிடுச்சு. இந்த இடத்துல கோவக்காவை நீட்டு வாக்குல நான் கட் பண்ணிருக்கேன். இது பாத்தீங்கன்னா 1/4 கிலோ கோவக்காய். எண்ணெயில வதக்கிக்கலாம். மஞ்சள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமா உப்பு. இப்ப ஒரு 15 நிமிஷம் நான் லிட்டு போட்டு கோவக்காய் வேக வச்சிருக்கேன். இப்ப எடுத்து பாத்துடுறேன். நானு கோவக்காய் பாத்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடுச்சு. பாருங்க, சூப்பரா வெந்துடுச்சு. இந்த இடத்துல நான் அரைச்சு வச்சேன் இல்லைங்களா பவுடரு, இதை சேர்த்துக்க போறேன். சோ இது சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கலரி விட்டா சூப்பரான கோவக்காய் ரெடி. கடைசியா கொஞ்சமா மல்லி இலை, அவ்வளவுதான். எப்படி இந்த மாதிரி கோவக்காய் கொடுத்தா யாருக்குதாங்க பிடிக்காது? சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே Facebookஆ இருந்தா ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.